ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணப்பெண் சமையலில் பார்த்தீங்கன்னா சுகர் அதே மாதிரி மூட்டு வலி இடுப்பு வலி இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான மார்னிங்கில் குடிக்கக்கூடிய வெந்தய கஞ்சி எப்படி பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெந்தயம், அதாவது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நைட்டே நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மிளகு, எண்ணெய் போடுங்க மிளகு, அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ என்னோடய வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக தன்னாலே வந்துடும். இப்போது இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் கஞ்சி காச போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இன்றைக்கி இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா 2 ஸ்பூன் அப்படின்னு சொல்லி அளவு எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக வராமல் கரெக்டாக உங்களுக்கு மர்ஜ் ஆகி கஞ்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வெல்லம் தண்ணியில் கரைச்சி இதையும் வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா வந்து வெல்லத்தில் கல் தூசிலாம் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி தண்ணியை வந்து தனியாக வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வடிகட்டின தண்ணியும் வெந்தயம், அதாவது கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு தண்ணியில் அதோடு வந்து இந்த இனிப்பை வந்து சேர்த்துடலாம். பாருங்கள் அடியில் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். இது நம்ம ஆட் பண்ண வேண்டாம், தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா வந்து காய்ச்ச போகிறோம். இந்த வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியமும் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால இடுப்பு வலி மூட்டு வலி இதெல்லாம் வரவங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் உங்களுக்கு அந்த வலிலாம் வந்து சுத்தமாக தெரியாது. இப்போ அதிக பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வலி தான் அதிகம். அதை முதுகு சைடில் தண்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலி வரும். ஸோ அந்த வலியிலேருந்து நீங்கள் 10 நாளில் கண்டிப்பாக ரிலீஃப் பெற்றலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கஞ்சி வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல வெந்தயம் வந்து வெந்த பிறகு 1 கிளாஸ் அளவுக்கு திக்கான பால் சேர்த்து நல்லா காய்ச்சுங்க. பால்லையும் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ உங்களோட போன் வந்து தேய்மானம் ஆகிற இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து போனை வந்து திடப்படுத்தும். ஸோ அதுக்காக தான் இந்த கஞ்சி வந்து தினமும் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் இதை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்லாம். ஈவினிங்கில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த கஞ்சி நீங்கள் அகைன் குடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.